முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், அவன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவன் விருத்தி அடைந்தவனாக காணப்பட்டான். அந்த மனிதனுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தது தான் குறைய ஒழிய அவருடைய விசுவாச பார்வையானது குறைந்து போகவே கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் பார்வை இந்த நாட்களிலே கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமானது குறைந்து போகவே கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக பெருக பெருக யார் என்னை எவ்வளவு எதிர்ப்பு நமக்கு கொடுத்தாலும் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. கண் பார்வையற்ற மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ளாக இருந்தபடியினால் அவன் சோர்ந்து போகவே இல்லை. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வந்தாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. நமக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகளுக்காக நன்றி செலுத்தி முன்னேற கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக அதிகமாக தேவை. வாஞ்சியோடு கூடிய ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள் பெருகட்டும். அந்த மனிதன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினாலும் அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவென்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவென்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக கூப்பிடுவதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த பெரிய கிருபை அந்த மனிதனுக்குள்ளாக இருந்தபடியினால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு விடுதலையும் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனும் கிடைக்கணும், உயர்ந்த அடைக்கலமும் கிடைக்கணும். ரெண்டும் அவனுக்கு கிடைச்சான்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் பொய்யுரையாத தேவன், மனமாறாத தேவன் அந்த மனிதனுக்கு விடுதலையும் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய அடைக்கலத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவதாக அவனுக்கு கிடைத்த விடுதலை என்னவென்றால் 52வது வசனத்தில் வாசிக்கிறோம், உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உடனே அவன் பார்வை அடைந்தான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை இதுதான். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவனுக்கு தேவை பார்வை. கர்த்தர் இந்த நாளிலே அவனுக்கு பார்வையை கட்டளையிட்டார். அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அற்புதமாக நடத்துகிறார். விடுதலை ஆக்குவேன் சொன்னது போல கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எவ்விதமாக அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது 49வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறார். இத்தனை பேருக்கும் நிற்காத ஒரு இயேசு இந்த ஒரு மனிதனுக்காக நின்றார். காரணம் என்னவென்றால், அவனுக்குள் இருந்த வாஞ்சையும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவன் பெருகினபடியினாலும் அவனை ஆண்டவர் கனப்படுத்தினார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவன் அழைக்கப்பட்டவனாக இயேசுவிடத்திலே செல்கிறார். இப்பொழுது அவனுக்கு பெரிய, அதை விட ஒரு பெரிய ப்ரொமோஷன், ஒரு பெரிய கனத்தை எப்படி கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வல்லமையுள்ள தெய்வம் ஒரு மனிதனோடு கூட பேசுகிறார். திரள் கூட்டத்தோடு சென்ற ஆண்டவர் யாரோடும் தனித்து இருந்து அவர் பேசலை. ஆனால் இவ்வளவு கூட்டத்திற்குள் சென்ற ஆண்டவர் இந்த பார்வையில்லாத அந்த மனிதனோடு கூட
அவனோடு நேரடியாக பேசுகிறார். அவனை அழைத்து அவனோடு நேரடியாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நண்பனை போல கர்த்தர் பேசுகிறார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், வாஞ்சையும் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அவரை அறிகிற அறிவு நமக்குள் பெருகும்போது நாம் விடுதலை கிடைப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை அல்லது இந்த சம்பவத்தை தியானிக்கிற நானும் நீங்களும் கூட, ஆண்டவர் எனக்கு இன்னும் விடுதலை தர முடியும், என்னை ஆண்டவர் இன்னும் உயர்ந்து அடைக்கிறதுக்குள்ள என்னை கொண்டு செல்ல முடியும். மனிதனை தேடி போக வேண்டாம், மனிதனுடைய உதவிக்காக நாம் ஓடி திரிய வேண்டாம். எல்லாம் நம்மை தேடி வரும். எல்லா உதவிகளும் மனிதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த உதவி எப்படி கிடைக்கும் என்றால், ஆண்டவர் மனிதன் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டு சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான வேதனைக்குரிய காரியங்கள் காணப்பட்டாலும், உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு 2 காரியங்கள், ஒன்று வாஞ்சை, அடுத்தது ஆண்டவரை அறிகிற அறிவுடைய வளர்ச்சி. இந்த 2 காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படும் போது ஆண்டவர் விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, நம்மை உயர்ந்த இடைக்கலத்திலே நம்மை கொண்டு வைக்கிறவராக இருக்கிறார். யார் நமக்கு விரோதமாக வந்தாலும், யார் நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் அதெல்லாம் ஒன்று வாய்க்காதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். அநேகர் அவனை அதட்டினாலும் அவர்களால் ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், இயேசு அவனை உயர்த்த வேண்டும் என்று சித்த வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதார நிலையை இன்னும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எல்லா விதத்திலும் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? முதலாவது வாஞ்சை வேணும், இன்னும் வாஞ்சை வேணும். ஏதோ ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு போதும்னு நினச்சிடக்கூடாது. ஒரு ஜெபத்துக்கு போயிட்டு வந்து போதும், இதோட போதும்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் எனக்கு நான் ஜெபம் பண்ணணும், இன்னும் நான் வேதத்தை தியானிக்கணும், இன்னும் அதிகமாக ஊழியர்களோடு சேர்ந்து நான் போகணும், இன்னும் சபை ஆராதனைகளில் உற்சாகமாக நான் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நம்முடைய வாஞ்சையும் தாகமும் கர்த்தர் பேரில் அதிகமாக இருக்குமானால், ஆண்டவர் அன்றைக்கு பர்திமை குருடன் கொடுத்த அதே விடுதலை கொடுக்க இன்றைக்கு நம் நடுவிலே போதுமானவராக இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவற்றை சொல்லுவோம். அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் இன்றைக்கும் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனிடத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருந்தபடியாக தலைவணங்கி நம்ம ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமாம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. உம்மிடத்தில் வாஞ்சையோடு வருகிறவர்களுக்கு, உம்மை அறிந்தவர்களுக்கு விடுதலையும் உயர்ந்த அடைக்கலத்தையும் அன்றைக்கு பர்திமை குருடன் கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுக்கும் இந்த கிருபைகளை தாரும். எங்களுடைய வாஞ்சைகள் இன்றையிலிருந்து அதிகமாகட்டும். உம்மை அறிகிற அறிவு எங்களிலே இன்றையிலிருந்து பெருகட்டும் ஆண்டவரே. இதில் எங்களுக்கு விடுதலை தந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை நீரே விடுதலை ஆக்கி உயர்ந்த அடைக்கலத்துக்குள் கொண்டு வந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம்
31வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்துடைய பின்பகுதி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை வழிநடத்தவும் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவருமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் அல்லது நம்முடைய சார்பாக அவர் இருந்தால், நமக்கு சாதகமாக அவர் இருந்தால், நம்முடைய வழிநடக்காட்டியாக அவர் இருப்பாரானால், வேதத்தில் வாசிப்பது போல நமக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார்? அநேகர் நமக்கு விரோதமாக வரலாம். ஆனாலும் அவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை எல்லாம் துரத்தி நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவ்விதமாக தேவனை தன்னுடைய பட்சமாக வைத்து தனக்கு விரோதமாக வந்தவர்களின் மத்தியில் மிகப்பெரிய ஜெயத்தை எடுத்தவர்கள் வேதத்தில் ஏராளமானவர்கள் உண்டு. ஒரு பழைய ஏற்பாட்டு ராஜா ஒருவரை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தும். எங்களை எதிர்க்கிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் ஏராளமானவர்கள் ஆண்டவரே. எங்களால் அவர்களை ஜெயிக்க முடியாது. நீர் என்னுடைய பட்சத்தில் இருப்பீரானால் நாங்கள் எல்லாரும் ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தைகளினாலே எங்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு விரோதமாக யாரும் வரவே மாட்டார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது. நமக்கு விரோதமாக அநேகர் வருவார்கள், நமக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். ஆனால் அந்த யுத்தத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு சென்று அவருடைய மகிமையான வெற்றியை தேவன் நமக்கு காண்பிக்க செய்வார், அல்லது நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து 20வது அதிகாரத்தை எடுத்து தியானிக்கும் போது அங்கே ஒரு தேவனுடைய மனுஷனாகிய யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த ராஜா கர்த்தரை தனது பட்சமாக கொண்டு வைத்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவர் நடத்தி கொண்டிருந்த நாட்களிலே பக்கத்து தேசத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பல நாட்டு ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக போரிடும்படியாக, யுத்தம் பண்ணும்படியாக, சண்டையிடும்படியாக ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். விதமாக பல நாட்டு ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது யோசபாத் அவர்களுக்கு விரோதமாக தன்னுடைய படைகளோடு கூட செல்லலை, அல்லது தனக்கு இருக்கக்கூடிய மற்ற நாட்டு ராஜாக்களுடைய துணையோடு போரிடுவதற்கு அவன் செல்லலை. அவன் தேவனையே தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருந்தார். அல்லேலூயா. இதை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தரே நம்முடைய ஆயுதமாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரே நம்முடைய பட்சத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு விரோதமாக இத்தனை பேர் வாராங்கன்னு சொல்லலாம் நானும் கேட்கக்கூடாது, நீங்களும் கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. நமக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று தான் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி, கர்த்தருடைய